மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த ஆவணி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட 4 கிரகநிலைகள் அசூர பலம் பெறுகின்றன. குரு உச்சம், புதன் உச்சம், சூரியனின் ஆட்சி பலம், சுக்கிரனின் ஆட்சி பலம் என கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாறுதல் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாறுதல்கள் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக அதற்கு முன் உங்களுக்கு விஷ்ணு பகவான் பிடிக்கும் என்றால் விஷ்ணு பகவான் அவதரித்த இந்த ஆவணி மாதம் என்பது உறுதியாகவே விஷ்ணு பகவானின் அருளால் நிறைவான நன்மையை பெற்று தருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் விஷ்ணு பகவானின் அருளால் உங்களுக்கு வந்து சேரும் என்ற நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்க. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியம் இந்த தருணத்தில் நடைபெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியம் நிச்சயமாக நடைபெறும் என்ற நம்பிக்கை இருந்தால் விஷ்ணு பகவானின் அவதாரத்தில் எந்த அவதாரம் உங்களுக்கு பிடித்த அவதாரமோ அந்த அவதாரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உறுதியாகவே நீங்கள் நினைக்கும் காரியம் இந்த ஆவணி மாதத்தில் ஆவணி மாதம் முடிவதற்குள் நிச்சயமாக வந்து சேரும். பல்வேறு வகையான தடைகள் உள்ளிட்ட அனைத்தும் இந்த தருணத்தில் தவிடுபடியாகுவதால் நீங்கள் நினைக்கக்கூடிய அற்புதமான சுப நிகழ்வுகள் உட்பட ஏராளமான வாய்ப்புகளை இந்த ஆவணி மாதம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் புதன் உச்சம் பெற போகிறார். இருமுறை பெயர்ச்சியை சந்தித்த புதன் உச்சம் பெறும் மாதமாக அமைவதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும் மாதமாகவும் இந்த தருணம் அமைய போகிறது. எனவேதான் நினைப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே இந்த ஆவணி மாதத்தில் வந்து சேருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. நீங்களே வியக்கத்தக்க வகையில் மிக சிறப்பான அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக முக்கியமாக வித்யாகரகரான புதன் பெயர்ச்சியை சந்திக்கிறாருங்க. முதலில் சூரியனின் ஆட்சி வீட்டிலும் அதற்கு பிறகு மிக வலுவாக ஆவணி மாதம் 17ஆம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாருங்க. ஆவணி மாதத்தின் பிற்பகுதியில் உச்சம் பெறும் புதனின் அமைப்பால் உங்களுடைய வாழ்வில் ஏராளமான மாற்றங்கள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் பொதுவாக எந்த ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலும் அது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கும். அறிவின் அதிபதியாக திகழக்கூடிய புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது ஆசானாக திகழக்கூடிய குரு பகவானும் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. குரு உச்சம், புதன் உச்சம் என 2 கிரகநிலைகளின் உச்சம் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. குறிப்பாக புதன் பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் மிக நுணுக்கமாக பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். மறைமுக எதிர்ப்புகள் முற்றிலுமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமோகமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் இழப்புகளை ஈடு செய்ய முடியும். இந்த தருணத்தில் தொழில் ரீதியான அசூர வளர்ச்சி பெறுவதற்கான முதன்மையான வாய்ப்பு கிடைப்பதோடு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய நல்ல தருணமாகவும் குரு பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க. குரு பகவானுடன் இணைந்து கிரக கூட்டு சேர்க்கையை யோகத்தை உருவாக்கிய சூரியன், புதன், சந்திரன் உள்ளிட்ட கிரகநிலைகள் மாறுதலை சந்திக்கக்கூடிய இந்த தருணத்தில் வளர்ச்சி பாதையில் சந்திரன் வலம் வருவதால் வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகள் இந்த மாதத்தின் முற்பகுதியில் துவக்கத்திலிருந்தே நிறைவாக கிடைக்க போகிறது. பிற்பகுதியில் அவர் தேய்பிரை சந்திரனாக வலம் வந்தாலும் வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளை இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு தான் சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த வேளையில் இருக்கிறது. ஆனால் அதே தருணத்தில் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. முதலும் முடிவுமாக கருதக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்று திகழக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் முழுவதுமே சூரியன் முழுமையாக ஆட்சி பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது அவருடன் புதன் இணைந்திருக்கிறார். முற்பகுதியில் புத ஆதித்ய யோகம் கிடைக்கிறது. பிற்பகுதியில் புதன் உச்சம் பெற்றாலும் சூரியன் முழுமையாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட தடையென்று நினைத்த காரியங்களை தடையில்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என பெருவாரியான காரியங்கள் இருந்த சூழ்நிலையில் நினைத்ததை நினைத்தவாறே மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம்
யோகம் இந்த தருணத்தில் ஆவணி மாதத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. கிரகநிலைகளின் உச்சத்தின் காரணமாக மட்டுமல்ல, சனி பகவான் இந்த தருணத்தில் வக்ரகதியில் வலம் வருகிறார். இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வக்ரகதியில் வலம் வருவது உறுதியாகவே உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கும் பல சங்கடங்களையும் சிரமங்களையும் நிச்சயமாக விலக்கி விடுகிறது. சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் கையெழுத்தாகக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பல்வேறு வகையில லாபத்தை தடைபடுத்தி வந்த நிகழ்வுகள் அனைத்திலும் இந்த தருணத்தில் சிறப்பான மாறுதல் கிடைப்பதால் புதிய லாபமும் வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இறுதி தருவாயில் வலம் வருகின்றன. 98% மேல் கடக்கக்கூடிய இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு சனியின் ஆட்சி வீட்டில் வலம் வருவதால் நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மற்றொரு சனியின் ஆட்சி வீட்டில் நுழைவதற்கு முன் இந்த தருணத்தில் அதிதீவிர பலத்துடன் இறுதி தருவாயில் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே வேளையில் மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக சூரியனுடன் முழுமையாக இணைந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை உருவாக்குகிறார். புதனுடன் முற்பகுதியில் இணைந்து 3 கிரகநிலைகள் இந்த ஆவணி மாதத்தை மிகவும் சிறப்பானதாக மாற்றிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது கிரக கூட்டு சேர்க்கை யோகம் ஏற்படுவதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகளை முற்றிலுமாக விளக்குவதோடு மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை நீங்கி தெளிவான மனநிலையுடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய வேளையில் மங்களக்காரகன் மிக வலுவாக புதனின் ஆட்சி வீட்டில் வலம் வருவதால் நிச்சயமாக இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே பல மங்களகரமான நிகழ்வுகள் கைகூடும். அது மட்டுமல்லாது சுக்கிரன் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த வேளை என்பது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஆவணி 15 முதல் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் நவ கிரகங்களிலே சுகாதிபதி திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற ஆற்றல் பெற்ற சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த வாய்ப்புகள் சூரியனால் கிடைப்பதோடு மட்டுமல்லாது சௌகரியமும் மகிழ்ச்சி நிறைந்த சூழலும் உறுதியாகவே இந்த தருணத்தில் சுக்கிரனால் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவேதான் ஆவணி மாதம் கிரகநிலைகளின் அமைப்பு அமோகமான வளர்ச்சியை உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் புதன் உச்சம், குரு உச்சம், குரு பகவானின் நட்பு கிரகமான சூரியன் ஆட்சி பலம் என சிறப்பான அமைப்புகள் இந்த மாதம் முழுவதுமே அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பயன்படுத்தி கொண்டால் 4 நற்செய்தி கிடைப்பதோடு ராஜயோகம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நிகழ்வுகள் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் 5ல் உச்சபலம் பெற்றிருப்பதால் யோகம் நிறைந்த அமைப்பு, கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்டவற்றில் நல்ல பல மாறுதல் நற்செய்தியாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். நீதிமன்ற வழக்குகளில் நற்செய்தி உங்களை தேடி வரக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றிருக்கும் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் செல்வநிலை நிச்சயமாக உயரும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 7ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ல் உச்சபலம் பெற்றிருப்பதால் திருமணம், புத்திர பாக்கியம், புதுமனை புகுதல், புதிதாக இடம் வாங்கி வீடு கட்டுதல் போன்ற யோகங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக நற்செய்தியாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே இந்த தருணத்தில் கிடைக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அஷ்டமாதிபதியான சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றிருப்பதால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். பரிபூரண உடல்நலம் பெறுவதற்கு
பெறுவதோடு பல்வேறு வகையில சிக்கல் என்று இருந்த காரியங்களை முழுமையாக விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கப் போகிறது. சரியாக இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது சூரியன் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. நீங்கள் நினைப்பதை விட யோகஸ்தானமாகிய 6ல் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள். திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருங்க. எனவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் புதிய வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றம் கிடைக்கும். வியாபாரம் தொழில் ரீதியாக திருப்திகரமான சூழல் உண்டு. உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு பெண்மணிகள் எதிர்பார்த்த அத்தனை எதிர்பார்ப்புகளும் சிறப்பாக கைகூடும். மாணவர்களின் கல்வியில் நல்ல சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்க போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.